மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உணவு பாதுகாப்புத்துறை மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் உணவுப் பொருட்களில் உள்ள லேபிள் விவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் சரியான உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குவதற்கு உதவியாக இக்காணொலியை வழங்குகிறோம். எந்த ஒரு உணவுப் பொருளும் பேக்கிங் செய்யப்பட்டாலே கண்டிப்பா லேபிள் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட உணவுப் பொருள் பற்றிய லேபிளில் உள்ள விவரங்களோ தகவல்களோ பணங்களோ தவறான முறையில் சித்தரிக்கப்படக்கூடாது. உணவுப் பொருளுடன் லேபிள் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தனியாக பிரிந்து வரக்கூடாது. எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் பேக்கிங் செய்யப்பட்டாலே அதனுடைய பெயரானது லேபிளின் முகப்பு பக்கத்தில் அதன் உண்மைத்தன்மை மாறாமல் சரியாக இடம்பெற்றிருக்க வேண்டும். தவறாகவோ குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இருத்தல் கூடாது. சேர்மான பொருட்களின் அளவை பொறுத்து லிஸ்ட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் இறங்கு வரிசையில் இருக்கப்பட வேண்டும். ஏதேனும் நிறமிகள் சேர்மானங்கள் பதப்படுத்தும் பொருட்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவற்றையும் லேபிளில் கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஊட்டச்சத்துக்களின் விவரங்கள் அனைத்தும் லேபிளில் தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஆடட் சுகர், ஃபேட் ஆகியவன கிராம் அளவிலும், எனர்ஜி வேல்யூ ஆனது கிலோ கலரி அளவிலும் மற்றும் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் மில்லிகிராம் அளவிலும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வெஜிடேரியன் சிம்பிள் என்பது ஒரு சதுர வடிவிலான கட்டத்தின் நடுவில் பச்சை நிறம் நிரப்பப்பட்ட வட்ட வடிவமாகும். தண்ணீர், பால் போன்ற பொருட்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நான்வெஜ் சிம்பிள் ஆனது ஒரு சதுர வடிவிலான கட்டத்தின் நடுவில் பழுப்பு நிறம் நிரப்ப முக்கோண வடிவ குறியீடு ஆகும். அடிட்டிவ் நேம் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பரிங் சிஸ்டம் எனப்படும் INS நம்பர் ஆகியவை லிஸ்ட் ஆஃப் இன்கிரிடியன்ட்ஸ் கீழ் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். லேபிளில் உணவுப் பொருளை தயாரித்த நிறுவனத்தின் பெயர் மற்றும் முழு முகவரி கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும். FSSAI குறியீடு மற்றும் அதன் 14 இலக்க உரிமை எண் லேபிளின் நிறத்திலிருந்து மாறுபட்டு தெளிவாக தெரியும்படி இருக்க வேண்டும். FSSAI குறியீடு மற்றும் உரிமை எண் இல்லை என்றால் அந்த உணவுப் பொருள் அங்கீகரிக்கப்படாது ஆகும். செறிவூட்டப்பட்ட உணவாக இருந்தால் ஃபோர்ட்டிஃபைட் சிம்பலையும், இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவாக இருந்தால் ஆர்கானிக் சிம்பலையும் லேபிளில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஒரு உணவுப் பொருளின் நிகர எடை, எண்ணிக்கை, உச்சபட்ச விலை மற்றும் வாடிக்கையாளர் சேவை விவரம் ஆகியவை லேபிளில் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு உணவுப் பொருளின் தொகுதி எண் அல்லது குறியீட்டு எண் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று லேபிளில் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு உணவுப் பொருளில் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆர் பேக்கிங் ஆர் எக்ஸ்பைரி ஆர் யூஸ்டு பை ஆகிய தேதிகளை லேபிளில் குறிப்பிடுவது மிகவும் அவசியமானதாகும். இறக்குமதி உணவின் லேபிள் விவரங்கள் கட்டாயம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு உணவுப் பொருளை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற செய்முறை விளக்கமும் சேமிப்பு முறை விளக்கமும் கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும். ஏதேனும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் சேர்மானங்கள் இருந்தால் அது சார்ந்த விவரங்களை தனியே லேபிளில் தெளிவாக குறிப்பிட வேண்டும். உணவு சாராத பொருட்களை மனிதன் உண்ணுவதற்கு அற்றது என்ற விவரத்தினை லேபிளில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். உணவுப் பொருள் பற்றிய புகார்களுக்கு மக்கள் உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அந்த உணவுப் பொருளில் சந்தேகம் இருந்தாலோ அல்லது தரமற்ற உணவுப் பொருள் என கருதினாலோ 9444042322 எனும் வாட்ஸ்அப் எண்ணில் புகார்களை தெரிவிக்கலாம். சம்பந்தப்பட்டவர்களின் பெயர் விவரம் பாதுகாக்கப்படும் மற்றும் 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக அனைவருக்கும் நன்றி.